புதுச்சேரியில கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் மிக தாராளமாக கிடைக்கிறது. இது நேரடியாக யார பாதிக்கும் அப்படின்னா, புதுச்சேரியினுடைய வருங்காலம் என்று அழைக்கப்படுகின்ற இளைஞர்களை பாதிக்கும். ஏற்கனவே தெருவுக்கு தெருவுக்கு பார ஓப்பன் பண்ணி கலாச்சாரத்தை ஒரு விதத்துல சீர்கெட்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த கஞ்சா அதை விட மிக மோசமான விளைவுகளை புதுச்சேரி சமூகத்துல ஏற்படும். அது ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கிறது ஒரு ஒரு விதத்துல இளைஞர்களுக்கு அது ஒரு எளிமையான ஒரு பொருளா கிடைச்சிருது கம்மியான விலையில. இதெல்லாம் அரசாங்கம் தொடர்ந்து கண்காணிச்சு இதெல்லாம் தடுக்கணும். இன்றைக்கு பாண்டி வாய்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை செய்தியில பார்த்தேன். கஞ்சா டோர் டெலிவரி செய்யறாங்க, கஸ்டமருக்கு கம்மி விலையில டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க அப்படின்லாம் செய்திகளை பார்க்கும்போது வேதனை அளிக்குது. எதுக்காக இந்த அரசாங்கம் நடக்குது அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நான் ஆரம்பத்துல இவங்க எலெக்ஷன் டைம்ல எல்லார்கிட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, குஜராத் மாடலை பாருங்க, உத்தரப்பிரதேச மாடலை பாருங்க அப்படின்னா, நான் கூட ஏதோ அவங்களுடைய ஆட்சி சிறப்பான ஒரு ஆட்சியா இருக்கும் போல அதை தான் காமிக்கிறாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா வட இந்தியா மாதிரி இங்க இருக்கிற புதுச்சேரியும் மாத்துறதுக்கான வேலையை பாக்குறாங்க. குஜராத்லயோ இல்ல உத்தரப்பிரதேசத்திலயோ எந்த அளவுக்கு போதைப் பொருட்கள்லாம் மிக எளிமையா கிடைக்குதோ அந்த மாதிரி ஒரு மாநிலமா புதுச்சேரி நாங்க மாத்த போறோம்னா அதுக்காக தான் இவங்க இந்த மாடலாவே காமிச்சாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இப்ப எழுந்திருக்கு. இந்த அரசாங்கம் முற்றிலுமாக போதைப் பொருட்களை தடுக்கிறதுல தவறிவிட்டது. எல்லா விஷயத்திலையும் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுகின்ற கவர்னர் தயவு செஞ்சு இதுலயும் எதிராக செயல்படுங்க. இந்த அரசாங்கம் இதை தடுக்க தவறிடுச்சு. நீங்க அதுக்கு எதிராக செயல்பட்டு இந்த கஞ்சாவை ஒழிக்கிறதுக்கான வேலையை நேரடியா நீங்க இறங்கி பாருங்க. எல்லா விஷயத்திலையும் தலையிடுறீங்கல்ல, இதுலயும் தலையிடுங்க. தலையிட்டு இந்த புதுச்சேரியை மீண்டும் பழைய புதுச்சேரியா மாத்துறதுக்கான ஒரு முயற்சியாக இதை செய்து இந்த புதுச்சேரி மக்களை கவர்னராச்சும் காப்பாற்றணும் அப்படிங்கிறத. பொதுவா கவர்னருக்கு நாங்க ஆதரவு கொடுக்கறதே கிடையாது. தனிப்பட்ட முறையில கூட நான் கவர்னர் ஆதரவு கொடுக்கறது கிடையாது. அந்த பதவியே வேஸ்ட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனா இன்னைக்கு புதுச்சேரியில் நடக்கிறத பார்த்தா இந்த அரசாங்கம் முற்றிலுமே செயல்படவே இல்லை. எதுக்காக நடக்குதுன்னே தெரியல. ஒருத்தர் குறை சொல்லிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அட்லீஸ்ட் எல்லா விஷயத்திலையும் அரசாங்கத்துக்கு எதிராக நடக்கிற இந்த கவர்னர் இதுலயும் அரசாங்கத்துக்கு எதிராக நடந்தா புதுச்சேரி மக்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற அடிப்படையில கவர்னர் இதன் உடனடியாக தலையிட்டு இந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவை பயன்படுத்தி முற்றிலுமாக புதுச்சேரியில் இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.